மாமா உங்ககிட்ட ஒன்று சொன்னேனா, இன்னைக்கு ரேப்பிட்டை ஓட்டும்போது ஒரு அழகான பொண்ணு பைக்கில் ஏறிச்சு. மயிலாப்பூர்லேருந்து பாரிஸ் வரைக்கும் போகணும்னு சொல்லிச்சு. ஆளு பார்க்க செம்ம மேக்கப் போய் சமரிச்சு. அமௌண்ட் 40 வந்துச்சு. நான் கூட டிப்ஸ் நல்லா கொடுப்பான்னு பார்த்தா சில்ட்ரடி கையில் கொடுத்துட்டு போயிட்டா. நான் சொல்கிறேன், பொண்ணுங்க ஆஃபரில் ட்ரெஸ் வாங்கி போட்டு பிச்சு மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாற்றிடுறாங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி சூசைட் பண்ண நிலைமை கொண்ட இதுக்காடா நீ ஊர்ல இருந்து வந்த? பரலோகம் சும்மா இல்லடா. 7 வருஷம் லவ், ஒரு சின்ன பிரச்சனை தான். திடீர்னு வாட்ஸ்அப்பில் மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பிட்டா. அதுக்குன்னு செத்துட்ட எல்லாம் சரியாயிருமா? முடியல மச்சான். ஆலியா சாவ நூலியா சாவடா விக்கி. ஆனால் அது லவ் ஃபெயிலியருக்காக இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கு கல்யாணம்டா. டேய், அவள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக்கடாடா. சந்தோஷம் நீ தேடுறா. தெரியலையா உன் சந்தோஷம் எதுலன்னு? என்ன விக்கி இன்னுமா புரியல? ஆச்சல்லம் லைட்டாக சரக்கு போட்டு யோசிப்போம். பரலோகம் டைம் இப்போ 12 ஆச்சுரா. கடை இருக்காரா? நீ வாச்சலாம், நான் இருக்கேன். ஆமா, இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன். சூசைட் பண்ண தானே போனேன், ஏன் டோரை லாக் பண்ணல? ஃபர்ஸ்ட் டைம்டா பரலோகம், அதான் தெரியல. வா. என்னதுடா போயிச்சாப்பா? ஏய், அவசரமா ஒண்ணுக்கு வருதுடா, நிறுத்துடா. இதோட 10 கடைக்கு போயிட்டான். என்ன பண்ணலாம்? லைஃப்ல ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். ஜெயிச்சவன் நம்பிக்கையும் பொறுமையோட இருப்பான், தோத்தவன் இது ரெண்டுமே இல்லாமல் இருப்பான். இதில் நீ யாருக்கா இருக்க போகிற விக்கி? என்ன சொல்லிட்டேன், இப்படி போகிறான். நம்பிக்கை வந்துச்சோ? ஐயோ, குழந்தை ஏன் தாண்டி? ஏ பொறம்போக்கே, எவடா இந்த டைம் உனக்கு கால் பண்றது? பிஸியாக உள்ளது, தயவு செய்து கத்தாதிரி ஃப்ரெண்டு ஏதோ எமர்ஜென்சி போல இன் டைம் காலே பண்ண மாட்டானுங்க. ஐயோ, நீங்க திருப்பி ஃபோன் பண்ணுகிறானுங்க. சரி, ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. பொண்ணை காத்துறானுங்களோ. மாமா, ஒரு எமர்ஜென்சிடா. இங்கே மச்சா ஒருத்தன் லோ ஃபெயிலில் செம்ம டென்ஷன் ஆகிறான். இங்கே பள்ளிக்கண்ண பக்கத்தில் பிளாக்ல எங்கே சரக்கு கிடைக்கணும் உனக்கு தெரியும்ல? மாமா, நீ கூட உன் பொண்டாட்டிய அடிக்கடி ஊருக்கு அனுப்பிட்டு வாங்குவியே, உனக்கு தெரியாதா? என்ன பேசிட்டு இருக்க? மச்சான் கோபாலு, உங்க அப்பா தனபாலு பிளாக்ல சரக்கு அடிப்பான்ல, அந்த கடை அட்ரஸ் வந்து கொஞ்சம் சொல்ல. இங்க என் மச்சான் லவ் ஃபெயில் இல்லை, சூசைட் நம்ம ட்ரை பண்ணிட்டான். அவனை எப்படியா தேத்தி கொண்டு வரணும், கொஞ்சம் கேட்டு சொல்ல. தம்பி, கோபாலப்பா தனபால் தான் பேசுகிறேன். நீ யார் கண்ணா? I am calling from 1848 bank.
உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா இந்த நம்பர் இருக்கிற தயவுசெய்து கால் பண்ணாதீங்க சார். நன்றி, வணக்கம். ஒத்த ஃபோனை வைடா. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். தெரிஞ்சிச்சு, இவனுக்கு தான் கரெக்ட். இவனுக்கு தான் கரெக்ட். ஃபோனுக்கு ஏன் செல்ல குடிக்கலாம். நீங்கள் சீ, what அழைக்கும் நபர் பதிலளிக்கவில்லை. தயவு ஹே! செய்து பின்னர் முயற்சிக்கவும். செல்லம், நான் இங்க ஒருத்தகிட்ட நாய் மாதிரி கால் பண்ணி கெஞ்சிட்டு இருக்கேன். அங்கடா புடின்னு இருக்க. சாட் ஜிபிடி கிட்ட லவ் ஃபெயிலியர் ஆனால் என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லுச்சு? டெய்லி 4 சோக பாட்டை லவ் ஸ்டேட்டஸாக வைக்க சொன்னிச்சு. தாடி பெருசாக வளர்க்க சொன்னிச்சு. எல்லார்கிட்டையும் சோகமாக பேச சொன்னிச்சு. அப்புறம் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்ற சொன்னிச்சு. அது எல்லாமே சொல்லுமா? ஆ, அப்போ பள்ளிக்கடை பக்கத்துல பிளாக்ல எங்க சார் கிடைக்கும் கேட்டு சொல்ல. என்ன சொல்லுச்சு? பக்குன்னு சொல்லு. ஃபக்னா அதே தெரியா? தம்பி ம்? டைம் என்னப்பா? மணி 3. வாட்சை கட்டின்னு இருக்க, ஃபோனை பார்த்து டைம் சொல்ற. யோ, எதை பார்த்து சொன்னா உனக்கு என்ன? நாங்களே சரக்கு கிடைக்காம டென்ஷனாக இருக்கோம். பார்த்தா நீ வேற. யோ போய. சரக்கு வேணுமா? கிடைக்குமா? என்ன பிராண்ட் வேணும்? எதுவாக இருந்தாலும் ஓகே. இருக்கா? கொஞ்சம் செலவாகுமே. யோ யோ, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சரக்கு அடிச்சே ஆகணும். ஏப்பா தம்பி, இங்கே போலீஸ் அடிக்கடி வந்துட்டு போகும். இந்த ஓரமாக தான் போய் அடிக்கணும். அப்படி இன்னொரு விஷயம், இந்த ஃபோன்பே, ஜிபே, கூகுள் பேலாம் என்கிட்ட கிடையாது. ஒன்லி கேஷ் தான். புரியுதா? மச்சான் நம்பர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கோ வச்சுக்கோ. ஓகே மச்சான். கோட்ரு கோட்ரு போடமா வா. ஏய், என்ன மச்சான் இதை கூப்பிட்டு வந்துருக்க? இருட்டா இருக்கேடா. என்னன்னா தாஜ் கவர மாடலில் சூட்ரும் புக் பண்ணவா? வாடா. ஏய், சைடிஷ் இல்லை, தண்ணி இல்லை, கிளாஸ் இல்லை, எப்படா அடிக்கிறது? டேய் சரக்கு கிடைச்சது பெரிய விஷயம். வா, வீட்டில் வந்து பர்பி பாக்கெட் வந்துக்கிறேன், இதை வச்சு அடிப்போம். மச்சான் என்னடா ஒரே புதரா இருக்கு. பாம்பு தான் வந்துட போகுதுடா. பாம்பா? ஒரு கட்டி மட்டும் உள்ளே போட்டோம். ஆனால் கொண்டா வந்தாலும் அசர மாட்டேன். Cheers. Cheers. வாழ்க்கும் அறிவுக்கும் ஏன் கழிக்காம குடும்ப கொஞ்சம் அமைவா. ஏய் ஏய், ஒன்றும் ஃபீல் பண்ணாத. மாமா, வாழ்க்கையில் நீ எனக்கு பொண்ணுங்களே வேணாம். மனசெல்லாம் ஒரே ரணமா இருக்கு. அப்போ நீ பசங்களை பார்த்து போறியா என்ன? என்ன மச்சான் சொல்கிற? உன்னை பெற்றதான் ஒரு பொண்ணு தான் அம்மா தான், என்ன பெற்றதான் ஒரு பொண்ணு தான் அம்மா தான். இப்படியே சட்டை முடிய போட்டுக்கூடாது மச்சான். ஏய், இங்க இருந்த பைக்குங்கடா. எங்க மச்சான் பைக்கில் வந்தோம். பென்சில் வாய் மூரா. ஏய், பைக்கு தேர்றா. ஏய், பரலோகம், இங்க வாடா, இங்க பாருடா. என்னடா? மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாது. இப்படிக்கு மது மாது சூதேற்ற திருடர்கள்னால சகமா. இதுக்கு நான் செத்த போயிடுவேன்டா. மச்சான் எப்போ ஒன்றும் இல்லை.
வருமான்றது